வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரபாகர் பேசுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கவுண்ட்னா என்ன, கவுண்ட் ஏன்னா என்ன, கவுண்ட் பிளாங்க்னா என்ன அப்படின்றத மெயினா பார்க்க போறோம். ஓகே, அது முன்னாடி இங்க சம்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, இதையும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடி இந்த இடத்துல P-001234567 இருக்கு. அதோட ப்ராடக்ட் நேம் வந்து இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா ஆப்பிள், சாக்லேட், கோகோனட் ஆயில், ஆரஞ்சு, ஜிலேபி, ஆல்மண்ட் ஆயில், டொமேட்டோன்னு இருக்கு. ஸோ இதுல ப்ராடக்ட் கேட்டகரி பாருங்க. ஆப்பிளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சுக்கும் அது மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஸோ அதாவது ஃப்ரூட்ஸ்ன்ற கேட்டகரி நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இதை வந்து ஓவராலாக செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட்டா ஃபில்டர் அப்படின்ற அப்ளை பண்றேன். ஸோ இப்போ ஃபில்டர் மட்டும் கிளிக் பண்ணோம்னா எத்தனை ஐட்டம் இருக்கு? ரெண்டே ரெண்டு ஐட்டம் இருக்கு. ஆப்பிள் ஒன்று இருக்கு, ஆரஞ்சுன்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ ஃபில்டரை வந்து மறுபடியும் ரிமூவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எத்தனை ஐட்டம் இருக்கு? ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா, எத்தனை ஐட்டம் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணணும். ஓகே, ஸ்வீட்ஸ்ன்றது எத்தனை இருக்கு? அதை ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். இப்படி ஃபில்டர் பண்ணும்போது ரெண்டு ஐட்டம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ஸ்வீட்ஸ்ன்றது வந்து இது மாதிரி வந்து ஒரு 1000 ஐட்டம்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து ஆரஞ்சு அப்படின்றது, சாரி ஃப்ரூட்ஸ் அப்படின்றது ஒரு 2000 ஐட்டம் இருக்கு அப்படின்னாச்சு நான் ஒன்று ஒன்றா அப்படி கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது இல்லையா. ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு தான் வந்து இந்த கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க் எல்லாமே யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போற ஐட்டம் வந்து இந்த இதில் பாருங்க, கவுண்ட் அப்படின்ற போடுறோம், ஈக்குவல் டு கவுண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் எல்லாம் இது கவுண்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா பார்த்துடலாமா? கவுண்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நம்பரை மட்டும் தான் கவுண்ட் பண்ணும். ஓகே, இப்போ எத்தனை நம்பர் இருக்குன்னு சொல்லி இதுல தெரியுதா உங்களுக்கு? எல்லாமே நம்பர் தான். சரி, எத்தனை சொல்லி வருது பார்க்கலாமா? இதை அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல போடுறேன். ஃபார்முலா போட்டு 7 நம்பர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ 7 நம்பர் இருக்கு. சரி, இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க போட்டா என்ன வரும்? இங்க 7 நம்பர் இருக்கு, 7 நம்பர் இருக்கு. பட் இதோட டோட்டல் எனக்கு ஆர்டர் குவான்டிட்டி டோட்டல் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு என்ன பண்ணும், அப்போ சம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஈக்குவல் டு SUM சொல்லி போட்டு இப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஸோ டோட்டல் ஆர்டர் குவான்டிட்டி ஜனவரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 183 அப்படின்ட்டு. இது வந்து கவுண்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து கவுண்ட் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே, எல்லோ கலரில் இருக்கிற டீட்டெயிலாம் கவுண்ட். இந்த கிரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கிரீன் கலர் வித் ஒயிட் ஃபாண்ட் வந்து அது சம் அப்படின்னு சொல்லி இருக்கு, சம் ஆஃப் தி டேட்டா அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே போட்டாச்சுன்னா என்ன வருது, சம் வந்து 977 வருது. காஸ்ட் வந்து எப்பவுமே நம்ம டோட்டல் சம் பண்ணி பழக மாட்டோம் இல்லையா, அப்போ இந்த டேட்டா வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, அது மாதிரி வந்து இதுல போய் சம் போட்டாச்சுன்னா 0ன்னு சொல்லி வரும். சம் ஒர்க் ஆகுது, ஏன்னா வந்து நம்பர்ஸே கிடையாது, ஃப்ரூட்ஸ், ஸ்வீட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஒர்க் ஆகுது. ஓகே, அதனால இங்கேயும் நம்ம போட மாட்டோம். ஸோ சம்னு என்ன பண்ணுவோம், ஆர்டர் வேல்யூ சம் பண்ணலாம் இல்லையா. இந்த ஆர்டர் வேல்யூலாம் சேர்த்து டோட்டல் எவ்வளவு? 32,075. எங்க இருந்து எங்க இருக்கு? ஸோ விச் இஸ் சம் ஆஃப் J9 to J15. இது J9 3000, J10 300. அது மாதிரி J9ல இருந்து 10, 11, 12, 13, 14, 15 வரைக்கும் டோட்டலா சேர்த்து பார்த்தோம்னா 32,075 வந்து வந்துச்சு. ஸோ இதோட கவுண்ட் எத்தனை ஐட்டம் இருக்கு, கவுண்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா 7 இருக்கு. இப்போ இதை தான் நம்ம அப்படியே செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வந்து எல்லோ கலர்ல இருக்கிற கவுண்ட், கிரீன் கலர் இருக்கக்கூடிய சம் எல்லாத்தையுமே காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டாச்சு. ஸோ நமக்கு தேவையான வேல்யூஸ் வந்து ஜனவரி ஆர்டர் குவான்டிட்டி 183, பிப்ரவரி ஆர்டர் குவான்டிட்டி டோட்டல் 246, அப்புறம் மார்ச் டோட்டல் ஆர்டர் குவான்டிட்டி 399 வந்திருக்கு. அதே மாதிரி வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆர்டர் வேல்யூ 32,075 rupees, பிப்ரவரியில் 58,165 rupees, அப்புறம் ஆர்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,42,650 இந்த மார்ச் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஓகே, இப்போ பாருங்க கவுண்ட்ல எல்லாம் பாருங்க 777 சொல்லி வந்துச்சு. ஓகே, கவுண்ட் நம்பர் இருந்தால் மட்டும் கவுண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 7 சொல்லி ஒரு இடத்துல நான் எல்லோ கலர் பண்றேன். இந்த இடத்துல 7 இருக்கு, அப்புறம் 12 இருக்கு. இந்த ரெண்டையும் என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணிடலாமா? டெலிட் பண்ண என்ன பார்க்கலாமா? டெலிட் பண்ணிட்டேன். ஸோ என்னாச்சு, பிளாங்கா இருக்கு, இங்க நம்பர் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. இப்போ பாருங்க இந்த இடத்துல 5 சொல்லி வருது. ஸோ கவுண்ட்னா இட் இஸ் கவுண்டிங் ஒன்லி வேர் எவர் நம்பர் இஸ் அவைலபிள். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த 50 டெலிட் பண்றேன் இந்த இடத்துல.
அப்புறம் இந்த 12 டெலிட் பண்றேன். அப்புறம் இந்த 25 23 இதையும் டெலிட் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ எத்தனை இருக்கு? மொத்தம் இங்கேயே வந்து ஒரு 5 இருக்குது இல்லையா? சாரி 5 கவுண்ட் ஆகுதுங்க. எப்படி 5 கவுண்ட் ஆகுதுங்க? இங்க மட்டும் இந்த இடத்துலயும் 5 வருது, இந்த இடத்துலயும் 5 வருதுன்னா என்ன ரீசன்? ஸோ இதுல ஓவரால் வந்து என்ன இருக்கு? இந்த இடத்துல 100 சாரி 10 9 27 18 100 எல்லாமே இருக்கு. ஆனா இந்த இடத்துல பாருங்க ஃபார்முலா எப்படி போட்டிருக்கோம். ஓகே, இதுல வந்து ஒரு சேலஞ்ச் K9 to K17 அப்படின்றது இருக்கு. இங்கே அதே தான் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இங்க 2 நம்பர் டெலிட் பண்ணிட்டேன். ஆனா என்ன ஆகுது? 1 2 3 4 5 சொல்லி இது 5 வேல்யூ வருது. ஸோ இங்க 50 நம்ம டெலிட் பண்ணல. ஓகே, இங்க தெரியுதா உங்களுக்கு டெலிட் பண்றப்போ? ஸோ பாத்தீங்கன்னா 4 சொல்லி வந்துச்சா இப்போ? ரைட். ஸோ இப்போ இங்க எல்லாத்தையுமே டோட்டலா டெலிட் பண்றோம்னு வச்சுங்களேன். என்ன ஆகுது? 0 சொல்லி ஆயிடுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ எல்லாத்தையும் அன்டூ பண்ணிடலாமா? ரைட், எல்லாத்தையும் நான் அப்படியே அன்டூ பண்ணிடுறேன். ஸோ நமக்கு தேவையான டீட்டெயில் எல்லாமே இங்க கிடைச்சிச்சு. 7 வந்து கவுண்ட் ஆயிருக்கு, 7 நம்பர் இருக்குன்னு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கிற இடத்துல வந்து கவுண்ட் ஆக மாட்டேங்குது. இங்கதான் எல்லாமே இருக்குது, டேட்டா இருக்குது, ஏன் கவுண்ட் ஆகல? ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஸ்வீட்ஸ் இங்க கவுண்ட் ஆகல. ஏன்னா நம்பர் மட்டும் தான் கவுண்ட் பண்ணும். ஸோ கவுண்ட் ஏ அப்படின்னா நம்பர் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணும். ஆனா இங்க வந்து என்ன இருக்கு? இது போடுற பாருங்க, கவுண்ட் ஒன்லி கவுண்ட்ஸ் நம்பர். ஓகே, அதே மாதிரி கவுண்ட் ஏ இப்ப பார்க்கலாமா? இந்த இடத்துல போயிட்டு கவுண்ட் ஏன்னு போடுறேன், ஈக்குவல் டு கவுண்ட் ஏ அப்படின்னு போடுறேன். ஓகே, கவுண்ட் ஏ. பாருங்க இந்த இடத்துல டூல் டிப் தெரியுதா? கவுண்ட்ஸ் த நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் a range that are non-empty. எம்டி அப்படின்றது இல்லாம நான் எம்டியா இருக்குன்னா அதுல நம்பரும் இருக்கலாம், டெக்ஸ்டும் இருக்கலாம், ஏதாவது சிம்பிள் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஓப்பன் பிராக்கெட் போட்டாச்சுன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 வேல்யூ 2 கேட்குதுல, இதை ஃபுல்லா செலக்ட் பண்றேன் ஃபுல்லா. ஓகே, ஸோ இங்க 7 வந்துச்சு. அப்போ இந்த ரெட் கலர்ல இருக்கிறதுல 7 இங்க வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த 7 தூக்கி இப்படி ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு எங்க போடுறோம் வச்சுங்க, இங்கேயும் 7 வந்துச்சா? இப்போ இங்கேயும் 7 வந்துச்சா? ஓகே, ஸோ இப்போ இங்க நம்பர்ல நம்ம 12 சொல்லி பார்த்தீங்களா? இங்க வந்து நான் என்ன பண்றேன்? TW 12 அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து என்னது? கவுண்ட்ல பாருங்க 6 சொல்லி வந்திருக்கு. ஏன்னா இது நம்பர் கிடையாது. TWELVன்றது ஒரு நம்பர் கிடையாது. அதனால கவுண்ட்ன்ற இடத்துல வெறும் 6 மட்டும் வந்திருக்கு. ஏன்னா ஒரு பர்டிகுலர் செல், எந்த செல்ல? I10ல நம்பர் கிடையாது, டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதனால இந்த இடத்துல 6 வந்திருக்கு. வேற கவுண்ட் ஏஞ்சல பாத்தீங்கன்னா 7 சொல்லி வந்திருக்கு. அடுத்து கவுண்ட் பிளாங்க் சொல்லி பார்க்கலாமா? அதுல ஈக்குவல் டு கவுண்ட், இந்த இடத்துல கவுண்ட் பிளாங்க்ல இந்த இதை பாருங்க, இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா ப்ளூ கலர்ல இந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, எஃப்எக்ஸ் தான் பில்ட் இன் ஃபங்க்ஷன் சொல்லி அர்த்தம். பில்ட் இன் ஃபங்க்ஷன்னா ஆல்ரெடி கம்ப்யூட்டர்லேயே டிஃபைன் பண்ணிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி பில்ட் இன் ஃபங்க்ஷன்னா நரேந்திர மோடி அவர்கள் ஒர்க் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும், டொனால்ட் ட்ரம்ப் ஒர்க் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும், பிரபாகர்ன்ற நான் ஒர்க் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும், ரமேஷ் சுரேஷ் சொல்லி யார் ஒர்க் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். இது பேரு பில்ட் இன் ஃபங்க்ஷன், கம்ப்யூட்டர் ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. பட் எனக்கு தகுந்த மாதிரி வேற மாதிரி ஒர்க் ஆகணும், அதுக்கு பேர் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் இருக்கு. அது வந்து பில்டின் ஃபங்க்ஷன் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அப்புறமா வேற ஒரு வீடியோ நான் போட போறேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இப்போதைக்கு கவுண்ட் பிளாங்க் எல்லாம் இதெல்லாம் வந்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ டபுள் கிளிக் பண்றதுக்கு முன்னாடி டூல் டிப்ல படிச்சு பாருங்க. கவுண்ட்ஸ் த நம்பர் ஆஃப் எம்டி செல்ஸ், ஓகே, இன் அ ஸ்பெசிஃபைட் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் போட்டு. ஸோ கவுண்ட் ஏனா கவுண்ட்ஸ் தி நம்பர் ஆஃப் நான் எம்டி செல்ஸ், வேற கவுண்ட் பிளாங்க்னா கவுண்ட்ஸ் தி நம்பர் ஆஃப் எம்டி செல்ஸ். ஸோ டபுள் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன், இப்போ இந்த இடத்துல ஃபுல்லா செலக்ட் பண்றேன். இப்போ ஸோ இங்க பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கீழே 2 பிளாங்க் இருக்கு இல்லையா? ஓகே, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா இப்போ? ஸோ 2 செல்ல பிளாங்க் இருக்கு இந்த ரேஞ்சில் அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ரைட், இப்போ இங்க எடிபிள் ஆயில்ஸ் சொல்லி இந்த இடத்துல இருக்கு இல்லையா? H11ல இருக்கு. ஸோ அதை வந்து இப்போ நான் ரெட் கலர் பண்ணிட்டு ஒயிட் பண்ணிட்டு அதை டெலிட் பண்ண போறேன். ஓகே, ஸோ டெலிட் பண்ணனா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துக்கு என்ன கொடுக்கலாம்? ஓகே, ஒரு ப்ளூ கலர் கொடுத்துட்டு, ப்ளூ கலர்ல இப்போ 2 இருக்கு இல்லையா? அங்க என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம்? கவுண்ட் பிளாங்க் H9 to H17 போட்டிருக்கோம். ஸோ
இதுல வந்து H19 வரைக்கும் வரக்கூடிய டேட்டா எல்லாம் பாக்குது இல்லையா? இந்த எடிபிள் ஆயில்ஸ் இப்போ டெலிட் பண்ணியாச்சுன்னா அந்த 2ங்கிறது, அதாவது H3ல இப்போ 2 இருக்கு. H3 பாருங்க, இங்க 2 இருக்கு. இதை டெலிட் பண்ண உடனே H11ல எடிபிள் ஆயில்ஸ் இருக்குல்ல, அதை டெலிட் பண்ண உடனே அந்த 2ன்றது என்ன ஆகுது பாருங்க, 3 மாச்சு பாத்தீங்களா? அதாவது 3 blanks இருக்கு. ஸோ என்ன மீனிங்னா, இந்த ரேஞ்ச் கவுண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த பிளாங்க்ஸ் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல 3 இடத்துல செலக்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து கவுண்ட் பிளாங்க்னா என்ன. ஓகே. அடுத்தது கவுண்ட் ஏன்னா என்ன, கவுண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து இன்னொரு வீடியோவுக்கு வந்து லிங்க் பண்றதுக்காக போட்டிருக்கேன். அப்போ வந்து அந்த வீடியோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து சப் டோட்டல் 3 சப் டோட்டல் 9 அப்படின்னு சொல்லி போட்டேன். அதுக்கு ரிலேட்டடா தான் இது போடணும் இருக்கா, இந்த இடத்த காமிக்க போறேன். ஓகே. கவுண்ட் ஏன்றதுக்கு ரிலேட்டடா சப் டோட்டல் 3 சொல்லி ஒன்று இருக்கும். சப் டோட்டல் 3 அந்த வீடியோல போட்டிருக்கேன். அது மாதிரி வந்து சம்முக்கு பொதுவா ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் சம் சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சப் டோட்டல் 9. அந்த பர்டிகுலர் வீடியோல லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோல லிங்க் கொடுக்குறேன். சப் டோட்டல் 3னா என்ன, சப் டோட்டல் 9னா என்ன சொல்லி பார்த்துக்கங்க. ஓகே. நன்றி. ஸோ இது வரைக்கும் நீங்க என்னோட சேனல் டிபிஏபிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. பண்ண முடியலன்னா நீங்க என்ன பண்ணணும், பண்ண முடியாதுக்கு என்னென்ன ரீசன் இருக்கும்? சப்போஸ் நீங்க வந்து ஒரு வீடியோ பாக்குறீங்க, யூடியூப் கிளிக் பண்றீங்க, இந்த மாதிரி யூடியூப் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு நீங்க ஒரு வீடியோ சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸல் கவுண்ட் ஏ அப்படின்னு சொல்லி போட்டு இங்க போடுறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்க, கவுண்ட் ஏ கவுண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்றீங்க. ஸோ இப்போ அந்த வீடியோ ரன் ஆகுது. ஓகே. ஒரு 1.54 சொல்லி 1 minute 54 secondsல இருக்கு. ஓகே. இப்போ நான் வந்து இந்த வீடியோ பார்க்குறேன். பார்த்து முடிச்சுட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னா என்ன பண்றேன், சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை கிளிக் பண்றேன். ஸோ அந்த சப்ஸ்கிரைப்ன்ற பிளாக் கலர் பட்டன் எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த மாதிரி பெல் ஐக்கான மாறிடுச்சு. இங்க போயிட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணும். எதுக்கு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணா, இப்போ நான் இது பண்ணியிருக்கிறேன் எதுன்னா, இந்த காடி பால்வின்றவர் ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 93,000 மேல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. 93.7K அப்படின்னா 93,000 அப்படின்னு அர்த்தம். ஓகே. சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே. இது வந்து எக்ஸல் வீடியோல நிறைய ஒர்க் போட்டிருக்காங்க. இது 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்காரு. 299K வியூஸ். ஓகே. 2,99,000 வியூ வந்து 4 வருஷத்துக்குள்ள பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதுல பாருங்க 2.3K. இது எதுக்கு இந்த மாதிரி இவ்வளவு பேர் நிறைய வருவாங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுறவங்க இருப்பாங்க. அமெரிக்கா, ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா பிரிட்டன், நம்ம இந்தியாவிலேயே நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுறவங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுறவங்க ரொம்ப அதிகமா இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாம் வந்து சேர்ந்து பாக்குறதுக்கும், நம்ம தமிழ் பேசக்கூடிய மக்கள் வந்து நம்ம மொத்தமா வந்து வேர்ல்டு ஃபுல்லா வந்து ஒரு 8 கோடியில இருந்து ஒரு 10 கோடி வரைக்கும் இருப்போம். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி மக்கள் வந்து இங்கிலீஷ் பேசுறவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நம்ம தமிழ் பேசுறவங்க ஒரு 8 கோடி தான். ஸோ 8% தான் இல்லையா? அப்படிங்கும்போது வந்து நம்ம தமிழ் சேனல்ல வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்க இல்லையா? ஆனா நான் பண்ணிட்டு இருக்கிறேன். எதுக்காக பண்றேன்னா, நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, இங்கிலீஷ் புரியாதவங்களுக்கு, இங்கிலீஷ் எனக்கு புரியல, எனக்கு படிக்க பிடிக்கல, நான் தமிழ்லயே கத்துக்கணும், நம்ம தமிழ்லயே எக்ஸல்ல படிச்சுட்டு நான் தமிழ்லயே ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்றேன், அது எனக்கு போதும்னு சொல்லி விருப்பப்பட்டு நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி எக்ஸல் வந்து தமிழ்ல வீடியோ போடுறேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னை மாதிரி தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அது சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கு நிறைய இது மாதிரி வந்து ஒரு மனசுல ஒரு சந்தோஷத்தோட நிறைய வீடியோ போடுவோம். ஓகே, நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்றாங்க, அப்புறம் வந்து இந்த மாதிரி லைக் பட்டன் ப்ரெஸ் பண்றாங்க, ஓகே, அப்புறம் வந்து கமெண்ட் எழுதுறாங்க, நல்ல வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தமிழ்ல எழுத முடியல, இந்த மாதிரி கூட நல்லா வீடியோ, நல்ல வீடியோ, நன்றி அப்படின்னு சொல்லி போடுறோம்னு வச்சுங்களேன். இப்போ இவருக்கு வந்து ஜஸ்ட் காடி பால்வின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ நான் என்ன பண்றேன், குட் வீடியோ அப்படின்னு சொல்லி இதுல போடுறேன், குட் வீடியோ, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இது மாதிரி வந்து கமெண்ட் அனுப்புறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரி ஷேர் பண்ணோம்னா, இந்த மாதிரி வந்து HTTPS சொல்லி இருக்கு பார்த்தீங்களா, இந்த
அட்ரஸ் எடுத்துட்டு நீங்க காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பலாம், ஃபேஸ்புக்ல அனுப்பலாம், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அனுப்பலாம். இப்போ நான் காப்பி பண்ணிட்டேன் இல்லையா? காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இந்த வீடியோவை இந்த ஒரு அட்ரஸ்ல கொடுத்து இந்த மாதிரி பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்போ இந்த ப்ரௌசர்ல நான் சைன்இன் பண்ணல, கூகுள்ல சைன்இன் பண்ணலன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணா இந்த மாதிரி சைன்இன் கேட்கும். சைன்இன் பண்ணாம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. ஓகே, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி விடுவோம். பிரபாகருக்கு ஒரு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும், அட்லீஸ்ட் அவருக்கு ஹாப்பியா இருக்கட்டும் சொல்லிட்டு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க. இப்போ ப்ரெஸ் பண்ணணும், இப்பவும் ஆக மாட்டேது. ஓகே, சைன்இன்னும் ஆக மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணணும்? ஸோ நீங்க சைன்இன் பண்ணணும். அட்லீஸ்ட் ஓகே கமெண்டாவது எழுதுவோம்னு சொல்லிட்டு கமெண்ட்டை கிளிக் பண்றீங்க, இங்கேயும் சைன்இன் சொல்லி கேட்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்போ? ஸோ நீங்க ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இது மாதிரி வந்து கூகுளில் போயிட்டு இந்த மாதிரி சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களோட ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோ இல்லைன்னா உங்க பேரோட முதல் பேர் இது மாதிரி வரும். ஓகே, ஸோ இப்போ நான் கூகுளில் போய் சைன்இன் பண்ணதுனால தான் இந்த வீடியோ நல்லா சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சுச்சு. எப்படி இருக்கும் இந்த அன்சப்ஸ்கிரைப் பண்ணோம் இல்லையா? அன்சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரிஜினலாக சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டன் வரும். ஸோ கிளிக் ஆன் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சோன்னே அது வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி அப்புறம் சுருங்கி ஒரு பெல் ஐக்கான் பட்டன் இருக்கும். இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆல் அப்படின்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணும். ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடன் தகவல் வரும். அந்த தகவலை நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ, சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை ஏதாவது ஒரு டயத்துல நீங்க எப்போ வேணாலும் வந்து அதை ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த லைக் பட்டனை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, அப்புறம் கமெண்ட்டும் எழுதுங்க தயவு செஞ்சு. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. தேங்க்யூ வெரி மச். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை.